ஸோ டீ கடையில் நான் டீ சாப்பிட்டுட்டே இருந்தேன். அப்போ ஒரு மேட் வினோதமா ஒன்று வச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்னடா அது நெட்ல செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. ஃபர்ஸ்ட் அந்த மேட் வந்து ரப்பர்ல செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மேட்ல இருந்து முள்ளு முள்ளா சில லைன்ஸ்ல வந்து வெளியே வந்து நிக்குது. இந்த மேட்டை ஏன் இப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, ரப்பர் மேட்னால ஃபர்ஸ்ட் grip நல்லா இருக்கும். அது பேசிக். பட் அதை விட்டுருங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி காஃபிலாம் நம்ம பிடிக்கும்போது ஸ்பில் ஆகும்ல. அந்த ஸ்பில் ஆகிற காஃபி நிறைய சமயம் ஸ்பில் ஆனோடனே அந்த கப்போட அடியிலேயே வந்து ஒட்டிக்கும். அதனால நம்ம யாருக்குன்னா கொடுக்கும்போது சரி, டேபிள்ல வைக்கும்போது சரி, எல்லா இடத்துல இந்த ரவுண்ட் ரவுண்ட் மார்க் உருவாக்கி விட்டுரும். கப்பையே நாஸ்தி பண்ணி விட்டுரும். அந்த இடமும் ஒரு மாதிரி கிளம்சியா மாறிடும். பட் இந்த மேட் மேல நம்ம காஃபி வச்சு பிடிக்கும் போது காஃபி ஸ்பில் ஆனாலுமே கப்பை விட்டு காஃபி தனியா போயிடுது. அந்த கீழே இருக்க பாட்டம்ல கொஞ்சம் ஸ்பேஸ்ல. அதனால கப்ல வந்து அந்த காஃபி படாம கப் கிளீனா இருக்கு. ரெண்டாவது வந்து கேப்லரி ஆக்ஷன். ஸோ யூஸ்வலா ஒரு நார்மல் டேபிள்ல ஸ்பில் ஆச்சுன்னா உடனே அந்த காஃபி ஸ்ப்ரெட் ஆகும் பாத்துறீங்களா? சுத்தி பெரிய பைலா ஸ்ப்ரெட் ஆயிடும். இதுக்கு காரணம் கேப்லரி ஆக்ஷன். அந்த கேப்லரி ஆக்ஷன் வந்து வாட்டர் பிடிச்சி இல்ல எந்த ஒரு லிக்விடியோ பிடிச்சி இழுக்குது. பட் இந்த இடத்துல அந்த முள்ளு முள்ளா நடுவில் இருக்க அந்த ஷேப் வந்து அந்த கேப்லரி ஆக்ஷனை கட் பண்ணி விட்டுருது. ஸோ அதனால காஃபி எங்க ஸ்பில் ஆச்சோ அந்த மேட்ல அதே இடத்துல மட்டும் தான் அந்த காஃபி இருக்கும். சுத்தி ஸ்பில் ஆகாது. மூணாவது, இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டா இருக்கனால அந்த ரப்பர் மேட் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சிங்க்ல ஊத்திட்டு ஸ்பில்லான காஃபியை ஊத்திட்டு கழுவிட்டா அது சீக்கிரமா காஞ்சிரும். ஏன்னா ஏர் ஃப்ளோ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கு அந்த முள்ளு முள்ளா இருக்கிற அந்த ஏரியானால. ஸோ அதனால ஈஸியா காஞ்சிரும். இந்த ஒரு சாதாரண மேட் முள்ளு முள்ளா இருக்கிற மேட்டுக்குள்ள இவ்வளவு சயின்டிபிக் விஷயங்களை வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம யூஎன்எஸ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.